அதாவதுங்க இங்க வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஒரு வேளை உங்க ஜாதகம் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. வயதானதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு இறப்பு எப்படி வரும் அப்படின்னா அதிகபட்சமாக அப்ப நான் நல்லதை எப்படி நான் யோசிக்கிறேன்னா அதே அளவுக்கு நான் எதுக்குங்க அப்புறம் பதில் சரி, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, மேஜரா எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இப்ப லேட்டஸ்ட்டா கூட நடந்தது. சின்ன வயசுலயே நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகம் டேனியல் பாலாஜி அவர்கள். அவரும் நல்லா இருந்திருக்காரு. சடனா ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணங்கள் என்ன? இதுவும் நீங்க வர்மம் மூலமா, மருத்துவம் மூலமா நீங்க தீர்வு குடுக்குறீங்களா? இதற்கான கிரக அமைப்பு என்ன மாதிரி? நீங்க டேனியல் பாலாஜி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவதாரணி இளையராஜா ஆமா. இறந்தாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு புற்றுநோயின்னு தான் சொல்றாங்க. புற்றுநோயால அட்டாக் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. சூரியன் தான். சூரியன் ஜாதகத்தை பவருக்கு அது முக்கியமா சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துல ஒன்னாவோ அல்லது திரிகோணத்திலேயோ சேர்ந்திருக்குது அப்படின்னா திரிகோணம்னா 1, 5, 9 சூரியன் செவ்வாய் இந்த குரு ஏன் அப்படி சொல்றோம்னா சூரியன் ஹார்ட், செவ்வாய் ரத்தம். அப்ப ரத்தத்துல இதயத்துல ரத்தம் பம்பாய் போய் வருது இல்லைங்களா? பம்பாய் போய் வரும்போது இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது. இதோட ராகுக்கு இது சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல ஹார்ட் ரிலேட்டடா யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா சிக்கல் இருக்கு. அந்த ஜாதகருக்கே இருக்கலாம். ஏன்னா இதை பாக்குறவங்க நிறைய பேர் பயந்துக்குவாங்க. என் ஜாதகத்துல ஐயோ இது இருக்குது, இவன் வேற இப்படி சொல்லிட்டானே அப்படின்லாம் இருக்கும். அவங்களுக்கே இருக்கலாம். அதாவதுங்க இங்க வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஒரு வேளை உங்க ஜாதகம் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. ஃபியூச்சர்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா இதை நம்ம சொல்லிட்ட உடனே அவங்க பயந்துக்கு தேவையில்லை. ஒரு அவேர்னஸ். அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு உப்பு புளி காரத்தை குறைச்சிக்கலாம். கடையில சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல கான்சியஸா இருந்தா போதும். கொழுப்புகள் இருக்கிற உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஹார்ட்ல இந்த ரத்தம் போய் பம்ப் ஆகி வருது இல்லைங்களா? வாழ்வு சின்ன வாழ்வு தானே. இருதயத்துல சின்ன சின்ன வாழ்வுகள் இருக்கும். இந்த ரத்தத்துல கொழுப்பு படிமானங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா வாழ்வுக்குள்ள போறதுல எங்கேயாவது பிளாக் இருக்குது அப்படின்னா ரத்தம் உள்ள போய் வர்றதுல கஷ்டமாயிருது. அதுதான் அட்டாக்ன்றோம். அதுக்கு பேரு தான் அட்டாக். ஆமா. பைப்ல உப்பு படிஞ்சிருச்சுன்னா தண்ணி வர்றதுல ஒன்னும் சிறுத்து வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்த கட் பண்ணிட்டு ஓஸ் போட்டு பிளம்பிங் ஒர்க் தான். அதே மாதிரிதான் இப்போ ஃபேஸ் மேக்கர் கருவி அப்படித்தான் பண்றாங்க. அதுதானே பண்றாங்க. அப்ப அந்த உப்பு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்பப்ப மேல்நிலை தொட்டியை சுத்தப்படுத்துறோம். ஆனா இந்த ஹார்ட் உள்ள இருக்கிற இந்த ரத்தத்துல எல்லாம் எப்படி நம்ம சுத்தப்படுத்த முடியும்? நம்ம ஒண்ணு ப்ளீச்சிங் போட்டு சுத்தப்படுத்த முடியாது. உணவு விஷயத்துல கான்சியஸா இருக்கணும். அதிகமா அவங்க டென்ஷன் ஆகாம இருக்கணும். டென்ஷன் ஆகாம அவர் இருக்கு அப்படின்னா வேறு அவர் மட்டும் டென்ஷனா இருக்க வேணும்னு அவசியம் இல்லை. அவர் சுத்தி இருக்கிறவங்க அவர் டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? பத்திரகாளி மாதிரி பொண்டாட்டி டென்ஷன் எப்படி டென்ஷன் ஆகாம இருப்பாரு? இல்ல மனைவி புரிஞ்சுக்காத ஒரு கணவரா இருந்தா எப்படி அந்த அம்மா டென்ஷன் ஆகாம இருப்பாங்க? சூரியன் செவ்வாய் இருந்தா கண்டிப்பா அவங்க டென்ஷன் பாட்டியா வந்துருவாங்க. அவங்க வீட்டுல சுப்பிரமணி, சிவா இல்லைங்களா, சிவகுமார் இந்த மாதிரி பேர்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க வீட்டுல திடீர்னு நல்லா இருந்தா என்னன்னு தெரியல அப்படின்வாங்க. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாவே இருக்கும். ஹார்ட் கொஞ்சம் வீக்கமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடிக்கடி இருதயம் துடிக்குது, வெளியவே தெரியும். அவங்களே உணர்வாங்க, சொல்லுவாங்க. அப்பப்ப படபடன்னு அடிக்குது அப்படின்வாங்க. இதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஆமா. இப்ப அப்படி இது நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இருந்தா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னாங்க, வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வளலை நீக்குதல்னு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. கரிசலாங்கண்ணி நெய் இருக்கு இல்லைங்களா? இந்த கரிசலாங்கண்ணி நெய்யை எடுத்து இந்த 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 விரல்ல எடுத்துக்கிட்டு மேல் அன்னத்துல அண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. இது தேய்க்க தேய்க்க என்ன ஆகுது அப்படின்னு இந்த கபாலத்துல இந்த பக்கம் அப்படியே எடுத்து விட என்ன போட்டு ரொம்ப குத்தாம லேசா பண்ண இந்த கரிசலாங்கண்ணி நெய்யில் இருக்கக்கூடிய அந்த அப்படியே தேய்ச்சி உள்ள இருந்து சளியா கொட்டும். மேல இந்த கபாலத்துல இருந்து மூக்கு பகுதியில இருக்கக்கூடிய தொண்டை பகுதி இதெல்லாம் பித்த நீர் தான் கொட்டும். அப்படியே நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நெஞ்சில சளி கட்டி இருக்கு, மூக்குல சளி கட்டி இருக்கு. வயசானவங்களுக்கு அந்த இதெல்லாம் வைப்பாங்க, அந்த நெபுலைசர் மாதிரி எல்லாம் வச்சு அதை போட்டு எடுக்கிறது. சோ அவங்க இந்த மாதிரி விஷயத்தை கையாளும் போது இயற்கையாவே அது நடக்கும். அவர் இத நித்திய கர்ம விதியில டெய்லி செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்றாரு. நித்திய கர்ம விதி அப்படின்னா டெய்லி இந்த வேலையை செஞ்சிடணும். மனிதன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தினமும் இந்த வேலை செய்யும். எப்படி கரிசாலை சாப்பிட சொல்றாரோ இத வளையல் நீக்குதுங்கிறது டெய்லி செய்ய சொல்றாரு. ஏன் அப்படின்னா
வயதானதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு இறப்பு எப்படி வரும் அப்படின்னா, அதிகபட்சமாக சளி கட்டி தான் இறப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி. ம். இந்த அட்டாக் ஆகுறத விட்டுருங்க. இயற்கை மரணம் ஆமா. இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பாருங்க எதனால இறக்குறாங்க அப்படின்னா, மூச்சு விட முடியாம இறப்பாங்க. ம். மூச்சு அடைச்சுக்குது அல்லது மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்குதுங்குவாங்க. நுரையீரலுக்கு காற்று போகாது. ஏன்னா, அவங்களுக்குள்ள சளி கட்டிரும். அது நம்ம கூல் ட்ரிங்க்ஸ்ல தான் சளி கட்ட முடியல. இயற்கையாவே நமக்கு மேல வந்து கபாலத்துல வந்து நீர் கோர்க்கும். ம். அத அவரு எடுத்துக்கிட்டே இருக்கிறனால அதனால தான் அவர் வந்து சாகா நிலை பெறணும், சாகா நிலை பெறணும்னு அவரு அதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வர்றாரு. ம். அப்ப இதெல்லாம் எடுக்கணும்ப்பா. சளி கோர்த்து தான் ஒருத்தன் சளி கோர்த்து தான் சாவான். எல்லாருமே. மனுஷனா பொறந்தா எல்லாருமே சளி கோர்த்து தான் சாவாங்க. இல்லைங்களா? இறுதி நிலை சளி தான் பிடிச்சிருக்கும். ஓகே. அதுக்காக சளிய இப்போ ஒருத்தனுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு சளி பிடிச்சுதுன்னா, அதுக்காக அவன் செத்து போயிறான்னு அர்த்தம் இல்லங்க. அது மாதிரி சூரியன், செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருக்குன்னா, அவங்களுக்கு ரத்தம் தொடர்பான சிக்கல் வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுக்காக அவங்க சரி பண்ணிக்க தான் பார்க்கணுமே தவிர, ம். பயப்பட வேண்டியதில்ல. வேண்டாம். ம். இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இருக்கிறோம். அவேர்னஸா இருப்போம். அவேர்னஸா அத இருந்துக்குவோம். வராம காப்பாத்திக்கலாம். இருந்துக்குவோம். ம். அப்ப ரத்தத்தில் தொடர்பான சிக்கல் எதுல வரும் அப்படின்னா, அதிகமா பிரஷர் ஆகுறதுலயோ, டென்ஷன் ஆகுறதுலயோ, இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறதுலயோ, சிகரெட் குடிக்கிறதுலயோ, அதிகப்படியான உப்புக்கள் சேரக்கூடிய இந்த துரித உணவுகள், இது எடுத்துக்கிறதுலயோ, அ கொழுப்பு சேரக்கூடிய இது, மைதா மாவு, ஜீனி ஏன்னா மைதா மாவு அவ்வளவு சீக்கிரம் ஜீரணம் ஆகுறது இல்ல. ம். ம். இது எல்லாமே உப்பாகவும், கொழுப்பாகவும், தேவையில்லாத கெமிக்கலாகவும் நம்ம ரத்தத்துல கலந்து, அந்த ஹார்ட்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் சொல்லிர்றேன். சரி. இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இந்த குரு அப்டின்னாலே வந்து அது ஒரு பெரிய ஒரு 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 பாசிட்டிவான ஒரு கிரகமா தான் சொல்றாங்க. ஆனா இந்த குருங்கிற கிரகம் எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணிடுமா? எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான் நடக்குமா? இல்ல அதனால என்ன மாதிரி அ அ ஒரு கெடுதல்கள் நடக்கும்? இதனால வரக்கூடிய நோய்கள் என்ன? அதற்கு நீங்க எப்படி வந்து வர்மக்கலை மூலமா தீர்வு தரீங்க? இப்ப நீங்க குருவ பத்தி கேட்கும்போது, இதுல நான் தான் சொல்றேன் பாருங்க. அந்த எந்த கிரகத்துக்கும் அதுக்கு தெரியாது நம்ம பாசிட்டிவ் குடுக்குறோம், நெகட்டிவ் குடுக்குறோம் அப்படின்னு. நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பின்படி, இந்த கிரகங்கள் வரும்பொழுது அது நல்லதாவோ, கெட்டதாவோ நடக்குது. இப்ப குரு அப்படிங்கிற கிரகம் உண்மையில நல்ல கிரகம். அது நீங்க என்ன கேட்க வர்றீங்க அப்படின்னா, அது சுபரா, பாபரா, ம். ஆ இல்ல அக்பரான்லாம் பொதுவா கேட்க வந்து இந்த வர்றீங்க. பெயர்ச்சி வருடாந்திரத்துல பெயர்ச்சினாலே குரு வருஷா வருஷம் பெயர்ச்சி. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம் இந்த வருஷம் எனக்கு பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னு. சோ இந்த குரு பெயர்ச்சி வந்தாலோ, இல்ல ஒரு ஜாதகத்துல குரு உச்சமா குரு இருக்கு தசை அப்படிங்கும்போது, நடந்தாலோ குரு தசை நடந்தாலோ இப்படி கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பரவலான பேச்சுகள் இருக்கு. இது உண்மையா? இல்லங்க. அதுதாங்க. வெறும் குருவ மட்டும் நம்ம சொல்றது இல்ல. ம், அது ம், வந்து சப்போர்ட் பண்ணும். குரு அப்படிங்கிறது அனுபவிக்கிறதுங்க. ஒரு ஃபீல குடுக்குறது. இல்லைங்களா? இப்ப ரொம்ப தலைவலியா இருக்குது. அந்த நேரத்துல ஒரு டீ சாப்பிட்டா பரவாயில்லன்னு தோணுது இல்லைங்களா? அந்த டீக்கும் தலைவலிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. ம், டீல என்ன தலைவலி போக்குறதுக்கான மருந்தா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அத குடிச்சா சரியாகும். அது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, டீ பிரியர்லாம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆனந்தமா குடிப்பாங்க. என்னமோ ம். பெரிய சாதனை அது பண்ணிட்ட ஒரு மாரி ரிலீஃப் குடிப்பாங்க. ஆன மாதிரி ஒரு ஃபீல் அந்த இருக்கும். ஃபீல குடுக்குறது குரு. அந்த குரு அப்படிங்கிறது சோல்ங்க. அது நான் தான். குருன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் குரு என்பது அவங்க தான். அப்ப அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட், அந்த சோல், அந்த ஒரு ஃபீல் தான் குரு. இல்லைங்களா? அப்ப அது பணம் கிடைச்சாலும், அந்த சோல் வந்து அந்த நேரத்துல அந்த நேரம் மட்டும் தான் இருக்கும். ம், அது ம். அந்த நேரத்துல இருக்கும். ஒரு டீ சாப்பிடும்போது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். திரும்ப பசி எடுத்தோனே சாப்பிட்டு தானே ஆகணும். கண்டி கண்டிப்பா தான் பண்ணுவோம். இல்லைங்களா? தலைவலி போயிரும். வயிறு ம். பசி எடுக்குமே. கண்டிப்பாக. அப்ப அந்த டீ குடிக்கிற நேரம் ஒரு 1 மணி நேரம். சாப்பிட்டோம்னா ஒரு 2 மணி நேரம். இப்படித்தான் ஓடுமே தவிர, அது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது எல்லா கிரகமும் நல்லது தான். என்னைய பொறுத்தவரைக்கும் எந்த கிரகமும் நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அது ஒரு ஆப்ஜெக்ட். இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப வரைக்கும் குரு பகவான், சனி பகவான் நம்ம யூஸ் பண்ணல. ம், அது ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம வாழ்க்கையில அது அதன்படி இயங்கிட்டு இருக்கு. அது ஒரு ஆப்ஜெக்ட். ம். இல்லைங்களா? அவ்வளவுதான். மற்றபடி அத கும்பிடுறதுனாலயோ, அத பெருசா மாலை போட்டு வழிபாடு பண்றதுனாலயோ ஒண்ணும் ஆகப் போறது இல்லைங்க. இது நம்ம செல்போன்ல பேசிட்டு இருக்கிறோம். இல்லைங்களா? செல்போன் மூலமா பேசிட்டு இருக்கிறோம். ஆமா. அதுக்காக அந்த செல்போனுக்கு பொட்டு வச்சு பூ வைக்கிறதுனால என்ன ஆயிரப் போகுதுங்க? நிச்சயமா இல்ல. ஒண்ணும் ஆகப் போறது இல்ல. இல்லைங்களா? செல்போன்ல நம்ம நெறைய பிசினஸ் ஆமா, பண்ணிட்டு ஆமா. இருக்கிறோம். இப்ப அது இல்லாம யாராலயுமே இருக்க ஒண்ணும் பண்ண முடியலையே முடியாது. வீட்ல. ஆமா. டிவி ரிமோட் பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஆ நம்ம ஆப்பரேட் பண்ணாதான் டிவி அங்க சேனல் மாறுது. ஆமா. அப்படிப்பட்ட அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டா அதுக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம பயன்படுத்துறதுக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப கிரகங்கள் மூலமாக அது குறிக்கக்கூடிய காரகத்துவம், அது குறிக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தும் என் வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம். மாற்றங்களை ஏற்படுத்துது? அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிரகங்கள், இந்த ஜாதகங்கள் பார்க்கிறோமே தவிர, அத போய் பெருசா வந்து எடுத்துக்கிறதுனால ஒண்ணும் ஆகப் போறது இல்லைங்க. ம், ம். இல்லைங்களா? ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்துல குரு அப்படிங்கிற கிரகம் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அது எங்கெல்லாம் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதோடைய ஆட்சி வீடுகளான உங்களுக்கு தனுசு, மேல மீனம். அப்படியே 4 காரணங்கள்ல கொண்டு போயிட்டுருங்க. மிதுனத்துக்கும், கன்னிக்கும்.
அது மட்டும் இல்லாம கடகத்துக்கும் மகரத்துக்கும் இந்த 6 இடங்கள்ல குரு அப்படிங்கிற கிரகம் இருந்துக்குது ஒருத்தவங்க ஜாதகத்துல. அப்படி இல்லைன்னா ஒரு ஜாதகத்துல குரு எங்கேயாவது வக்கரமா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வேற ஒரு கிரகங்களோட பரிவர்த்தனையா இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல குரு வந்து நாங்க ராஜநடி முறைப்படி என்ன சொல்றோம் அப்படின்னா குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் குருவை தான் நாங்க எடுத்துட்டு வரோம். ஓகே. அப்ப அப்பெண்டிக்ஸ் தொடர்பான சிக்கல் குருக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பைல்ஸ் வருது. ம். குறுக்கு எது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குடல் தொடர்பான சிக்கல், குடல் அழுகல் நோய், சரியா டைஜஷன் ஆக மாட்டேங்குது. 2 இட்லி சாப்பிடுவாங்க அப்படியே வயிறு உப்புசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ம். எல்லாத்துக்கும் காரணம் குரு தான். ம். அப்போ மலக்குடல்ல இருந்து, உணவு குடல்ல இருந்து, பெருகுடல், சிறுகுடல், கல்லீரல், கணையம் இது எல்லாமே நம்ம குருவா தான் எடுக்கும். அப்ப அந்த குருங்கிற கிரகம் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா என்கிட்ட நான் பேசுறதை கேட்டா தெரியும். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா வெளியில நம்ம என்ன வேணா பார்த்து பார்த்து கடையில இந்த சோப்பு வாங்கினா ஸ்கின்னுக்கு நல்லது, ம். பேஸ்ட் வாங்கினா இத்தனை இது போட்டிருக்கிறான் பார்த்து பார்த்து வாங்குறவங்க. வெளியில தடவுறதுக்கு இவ்வளவு பாக்குறோம்னா உள்ளுக்குள்ள அனுப்புறது எவ்வளவு கவனமா இருக்கணும் ரொம்ப கவனம். இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கவனமா தான் நம்ம பார்த்து தான் செய்யணும். இவ்வளவு பயந்து நீ என்ன 150 வருஷமா வாழ போறியா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ம். அப்பனா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமா. அது அவங்க விருப்பம். வாழற வரைக்கும் நோய் இல்லாத வாழ்வா ஆமாங்க. வாழ்ந்துட்டு ஏன்னாங்க இங்க நம்ம நம்முடைய வருமானத்துல மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு பண்றது எதுன்னா நோய் தான். ஹாஸ்பிடல். நல்லா இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு வீட்டுல என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறேன். என் குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல நல்ல பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சீட்டு கீட்டு போட்டு சேமிச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருதுன்னா ஆமா. எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். கண்டிப்பா. இல்லைங்களா? அப்ப நான் நல்லது எப்படி நான் யோசிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் வந்து எதுக்குங்க அப்புறம் பைக்ல போகும்போது ஹெல்மெட் போடணும்? நம்முடைய வண்டியில போற வேணா மண்டையில முடி முட்டிக்கிறான். ம். நான் அடக்க கூடாதுன்னு தானே போடுறோம். ஆமா. கார்ல போகும்போதெல்லாம் சீட் பெல்ட் போட சொல்றானே. ஆமா. இப்ப வர லேட்டஸ்ட் கார்லாம் சீட் பெல்ட் போடணும்னா அலாரம் கொடுத்துட்டே இருக்குது. ஆமா. ஆமா. சீட் பெல்ட் போடுங்க அப்படிங்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல உட்கார்ந்து சீட் பெல்ட் போடலனாலும் இது கத்துது அலாரம் சொல்லுங்க. இல்லைங்களா? அவன் பேண்ட்டுக்கே பெல்ட் போடாம இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே ஒரு தற்காப்புக்காகவும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. ம். அந்த எச்சரிக்கையா தான் நம்ம வெளியே பேசிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுல குரு கேதுவோ இன்னொரு விஷயம் குரு சந்திரன் ராகு இந்த 3ம் ஏதாவது ஒரு இடத்துல டச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஒன்னாவோ அல்லது காம்பினேஷன்லயோ 1-5-9 காம்பினேஷன் ம். 3 ஓணத்துல காம்பினேஷன் குரு சந்திரன் கேது. ராகு ராகு. ராகு. ராகு குரு, அல்லது கேது சந்திரன் ராகு. ராகு அவங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல கம்பல்சரியா டைஜஷன் ஏரியாவில் சிக்கல் இருக்கு. ஓகே. யாருக்கு வேணா இருக்கலாம். அவங்களுக்கே இருக்கலாம், அவங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு, முக்கியமா அவங்க அம்மாவுக்கு இருக்கும். ம். இவங்க எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த நம்ம இது இருக்கு இல்லைங்களா, சுக்கு தண்ணி சாப்பிடலாம். திரிபுராசோர்னு இரவுல அவங்க எடுத்துக்கலாம். ம். இவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த குரு இந்த நான் சொன்ன இடங்கள் 6 இடங்கள்ல இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை கரு களைகிறதை நம்ம பார்க்கிறோம். ம். இவங்க எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில நெய் சாப்பிடலாம் உணவுல. நெய். இட்லி நெய் வந்து குரு தான். ம். அப்ப சாப்பாட்டுலயோ இட்லினா இட்லி பொடிக்கு தொட்டு சாப்பிடுறது ஏதோ ஒரு வகையில நெய் எடுத்துக்கலாம். இரவு தேன் சாப்பிடலாம். ம். இது 2மே குரு தான் இல்லைங்களா? இந்த 2மே குருக்கான காரணம். அப்ப காலைல நெய்யும் இரவு தேனும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வலுப்பட்டு சீக்கிரம் அவங்க வந்து குழந்தை ஃபார்ம் ஆகுறத நம்ம இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ம். இதுல ஈஸியான மெத்தட் தானே, ம். சாதாரணமா சொல்றது தானே. இப்ப குரு செவ்வாய் காம்பினேஷன் இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மஞ்சள் காமால வர்றதை பாக்குறோம். ஓகே. அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடா சிக்கல் வருது. ஏன்னா நம்ம செவ்வாய்ங்கிறது ரத்தம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ரத்தம் தொடர்பான சிக்கல் எல்லாமே வந்து குரு செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன்ல வர்றத நம்ம பாக்குறோம். அப்ப எதுவா இருந்தாலும் சரி, ஏன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 1ஆம் இடமா செவ்வாயை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மேசராசி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு மேசராசி 1ஆம் ராசி. அதோட அதிபதி யாருன்னா செவ்வாய். ஏன் அதை 1ஆம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதான் உயிர்காரகம். ம். செவ்வாய் ரத்தம் நல்லா இருந்தா மட்டும்தான் எல்லாமே. ரத்தம் சுண்டி போச்சுன்னா சோழி முடிஞ்சு இல்லைங்களா? சொல்றாங்கல்ல, என்ன கண்டிப்பா. ரத்தம் சுண்டி போன மாதிரி படுத்தே கிடக்குற, போய் வேலையை பாடுறாங்க. அப்ப நம்ம இயங்குறதுக்கு நம்ம நடமாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரத்தம் முக்கியம். அதனாலதான் செவ்வாய் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்தை எல்லா ஜோதிடத்திலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து ஆயுள் காரகமா சொல்றாங்க. 8ஆம் இடம் ஆயுள் காரகம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்படிங்கிறது அதுவுமே வந்து விருச்சக ராசி. அது செவ்வாய் தான். அப்ப லக்னாதிபதி காலபுருஷத்துக்கு லக்னாதிபதி மேசமும் ஆயுள் காரகமான இந்த 8ஆம் இடமான விருச்சகமும் செவ்வாய் ரொம்ப முக்கியத்துவம் அடைஞ்சிருது இல்லைங்களா? ம். ம். ஒரு மனிதனா வாழ்றதுக்கு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம். ரத்தம் ரொம்ப முக்கியம். ரத்தத்தை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் நம்ம மெதுவா ஒவ்வொன்னா பார்த்து செஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான்.